ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிட்ஸ்க்கு யூஸ்வலாக லன்ச் வந்து ஸ்கூல்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எனக்கு ஹஸ்பண்ட்க்கும் தான் வந்து யூஸ்வலி வந்து நான் ரெடி பண்ணுறது. பட் அன்னைக்கு அவங்களும் ரைஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனால அப்படியே விட முடியாதுல்ல. ஏதாவது ஸ்பெஷலாக நமக்காக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எப்பயுமே எனக்குன்னு ஏதாவது ஒரு ஹெல்த்தி ப்ரிப்பரேஷன் வந்து லன்ச் டைமில் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். பட் அன்னைக்கு ஒரு மினி லன்ச் டேட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்கான லன்ச்சாக இருந்தது. அன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா, டொமேட்டோ சூப் பண்ணியிருந்தேங்க. அண்ட் ஆல்மண்ட் சாக்லேட் ட்ரிங்க் ஒன்று பண்ணியிருந்தேன். அண்ட் தென் கருப்பு கவுனியில் வந்து இடியாப்பம் பண்ணியிருந்தேன். தென் பாயில்ட் எக், அப்புறமா பன்னீர் வச்சு ஒரு சாண்ட்விச், இதெல்லாம் தான் வந்து அந்த லன்ச் டேட்டில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான லன்ச்சாக இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த லன்ச் பிளேட் பிடிக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை கீரை பொரியல் சாப்பாடு அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இருந்தீங்க வீட்டில், உங்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கி லன்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி லன்ச் எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக எடுத்துக்கிடுவீங்களா, இல்லை ஜஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் கிச்சனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பட் என்னோடய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கெலாம் நமக்கு இவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் உமன் நம்ம தான் வந்து நமக்கான மீலை வந்து நியூட்ரிஷியஸாக செஞ்சு சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, கிட்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்க, ஹஸ்பண்டுக்கும் ஒரு லன்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்பையும் நிறையா பேர் விழுந்து விழுந்து நிறையா செய்வோம். அதே மாதிரி யாருக்குமே வந்து லன்ச் அன்னைக்கு தேவையில்லைங்கிறப்ப கம்ப்ளீட்டாக லஞ்சே செய்யாமல் இருக்கிற ஒரு ரச சாதமோ இல்லை பருப்போ ரொம்ப சிம்பிளாக நமக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுருவோம். 2 விதமாக இருக்கிறதுமே தேவையில்லைன்னு தான் சொல்வேன். எப்பயுமே ஒரு பேலன்ஸ்டாக ஒரு நியூட்ரிஷியஸ் மீல் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு வேளையாவது எடுத்துக்கணும். இதுதான் என்னோடய சஜஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மினி வ்ளாக்ஸ் வந்து உங்கள் கூட நான் மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு மினி வ்ளாக்ஸ்லையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மோட்டிவேஷ்னலான விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹோப் இந்த மினி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சீரீஸில் வந்து நான் காட்டின எந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷ்னலான மினி வ்ளாகில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலில் இது போல் நிறையா கிட்ஸ் ஸ்டோரிஸுமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா?